இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், பரலோகம் உங்களுக்கு உறுதியானது, ஏற்க தயாரா? பரலோகம், சொர்க்கம் உங்களுக்கும் எனக்கும் உறுதியானது. ஒரு கேரண்டியை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் உங்களுக்கு கேரண்டினா, எப்படி அப்பா சொத்து பிள்ளைக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே போல ஏசப்பா சொத்து பரலோகம் உங்களுக்கு தான். யோவானுக்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் இருக்கிற இடம், இயேசு இருக்கிற இடம் பரலோகம். அந்த பரலோகத்திலே நீங்களும் நானும் இருக்கும்படி இயேசு விரும்புகிறார். நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். ஏன்னா உனக்கு வழி தெரியாம இருக்கலாம், நீ கஷ்டப்படக்கூடாது, நான் வந்து உன்னை கூட்டி கொண்டு போவேன் என்று இயேசு சொல்கிறார். ஸ்டீஃபன் கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது அவர் சொல்கிறார், வானம் திறக்கப்பட்டது, நான் இயேசுவை கண்டேன். இயேசு வந்து என்னை கொண்டு போக வந்ததை நான் கண்டேன் என்று ஸ்டீஃபன் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஏன் மண்ணுக்கு போறோம்? பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், பிரதம மந்திரி, பிரசிடென்ட் யாரா இருந்தாலும் பார்த்துருப்பீங்க, ஒன்று மண்ணில் புதைப்பாங்க அல்லது மண்ணில் எரிச்சிருவாங்க. ஏன்னா மண்ணிலிருந்து வந்த மனிதன் மண்ணுக்கு திரும்ப வேண்டும் என்கின்ற ஆண்டவரின் கட்டளை அது. ஏன் நம்ம மண்ணுக்கு திரும்புறோம்னு பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் உள்ள மண்ணினாலே உருவாக்கி, மண்ணிலிருந்து உருவானதுனால உங்க சரீரம், என் சரீரம் மரணம் அடைந்த பின்பு அது மண்ணுக்கு திரும்புகிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஆண்டவருடைய ஜீவ சுவாசம், அந்த சுவாசம் மரிப்பதே இல்லை. அந்த ஜீவ சுவாசத்தை ஆதியிலே மனிதன் நாசியிலே தேவன் ஊதின காரணத்தினாலே அந்த மண்ணுக்கு ஜீவன் வந்தது. அந்த மண்ணுக்குள்ளாக ஆண்டவரின் ஆத்துமா சென்றது. அந்த ஆத்துமா ஆண்டவரின் ஆத்துமா, ஆண்டவரின் ஜீவ சுவாசமா இருக்கின்ற காரணத்தினாலே அது திரும்பவும் ஆண்டவரிடத்திலே சென்று அங்கே நிற்கிறது. எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த ஆத்துமா ஆண்டவரிடம் போய் நிற்பதற்கு காரணம் என்ன? சில மதங்களில் பார்ப்பீர்களே, ஆனால் 7 ஜன்மம் இருக்கணும், இதுல இந்த குளத்துல பிறந்தாதான் நீங்க பரலோகம் போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவன் தன்னுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆண்டவருக்கு எப்படி உருவம் இருக்கிறதோ அதே போன்று ஒரு உருவத்தை உங்களுக்கு கொடுத்து எனக்கு கொடுத்து ஆண்டவர் உண்டாக்கினார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதாமை தேவன் உண்டு பண்ணின பொழுது ஒரு மாசு மறுவு இல்லாமல், ஒரு குறை இல்லாமல் அவரை மாதிரியே அவர் உண்டாக்கினார். அடுத்த பாட்டு சொல்லுது, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் உண்டாக்கினது 2 பாலினம்தான், ஆண் பால் பெண் பால். இப்படியாக ஆண்டவர் அவர்களை தன்னுடைய சாயலாக, தன்னுடைய முகம் எப்படி இருக்கிறதோ, தன்னுடைய கண்கள் எப்படி இருக்கிறதோ, அவருடைய காதுகள் எப்படி இருக்கிறதோ, அவருடைய உருவம் எப்படி இருக்கிறதோ, அப்படியே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பினார்.
பின்பு ஏன் நமக்கு குறைபாடுகள், குறைகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது என்றால், நாம் அவரை போன்று வாழாமல் பாவத்தை நோக்கி செல்லுகிற காரணத்தினாலே நமக்கு குறைகள், குற்றங்கள், கவலைகள், கண்ணீர், வேதனை, சோதனை என்று வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் அப்படி விரும்பவில்லை. உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் கேரண்டீட் என்று தேவன் சொல்லுகிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. வாசஸ்தலம், நீங்கள் வசிக்க வேண்டிய ஸ்தலம் வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலம் அநேகமாயிருக்கிறது. உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வாசஸ்தலங்கள் அநேகமாயிருக்கிறது. அதே 14:3 சொல்றார், நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் பாருங்க நம்ம கடவுளுக்கு. அவர் எங்க இருக்காரோ அங்கதான் நீங்க இருக்கணும்னு இயேசு விரும்புகிறார். இயேசு இருக்கிற இடம் சொர்க்கம், இயேசு இருக்கிற இடம் பரலோகம். அந்த பரலோகத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படின்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு வழி எப்படின்னு நீங்களும் நானும் ஒருவேளை திகைச்சு போகக்கூடாது, ஒருவேளை சோர்ந்து போகக்கூடாது. எனக்கு வழி தெரியலையே, எனக்கு சத்தியம் தெரியாதே, எனக்கு ஜீவனா இருக்க தெரியாதே என்று நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஒரே ஒரு வழி, அது இயேசுவின் வழி. ஒரே ஒரு சத்தியம், அது இயேசுவின் சத்தியம். பல பைபிள்லாம் கிடையாதுங்க. சில பேர் சொல்லுவாங்க இது கேத்தலிக் பைபிள், ப்ராட்டஸ்டன்ட் பைபிள்னு. எந்த பைபிளாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் ஒரு மாதிரி எழுதலாம், அவங்க ஒரு மாதிரி எழுதலாம், ஆனால் எழுதுறது ஆண்டவருடைய வார்த்தை இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் உண்மையான தெய்வம், உண்மையான வார்த்தை, ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். சிலர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். நீங்கள் அல்லாவை பாருங்க, அல்லாஹ் தான் பெரியவர் அப்படிலாம் சொல்லலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இயேசுவும் பிதாவும் ஒன்றுதான்னு அவரே தன் வாயால சொல்லிட்டார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் பிதாவை தேடலாம்? இயேசுவை பார்த்தாவே பிதாவை பார்த்தா மாதிரி இல்லையா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டடைவான், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று இயேசு தாமே சொல்லி இருக்கிறார். எனவே நீங்க எதற்கும் கவலைப்படாமல் அருள்நாதர் இயேசுவை பார்த்து, டாடி என்னை பாருங்க டாடி, இந்நாள் வரை என்னை எப்படியோ வாழ்ந்துட்டேன் டாடி, இனிமேல்ட்டு நீங்க சொர்க்கம் எனக்கு உறுதியானது, பரலோகம் எனக்கு உறுதியானது, ஏற்க தயாரா என்று நீங்க கேட்டு விட்ட பிறகு நான் ஏற்காமல் இருக்க முடியாது டாடி, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் டாடின்னு சொல்லி இந்த இயேசு எந்த சாயலாக உங்களை படைத்தாரோ அந்த சாயலாக நீங்களும் நானும் வாழ்வோமே ஆனால் நீங்களும் நானும் பரலோகத்தில் இருப்போங்க, நிச்சயமா இருப்போம் பரலோகத்தில். தாவீது உரியாவின் மனைவி பெத்சபாவின் இடத்திலே பாவம் செய்த பொழுது இயேசு சினம் கொண்டு அந்த பாவத்து நிமித்தம் உண்டான குழந்தையை கொன்று விட்டார். ஆனால் அதே தேவனிடத்திலே தாவீது மன்னிப்பு கேட்ட பொழுது, ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கதறின பொழுது அதே தாவீது பெத்சபாவுக்கு பிறந்த குழந்தை தான் அரசர் சாலமோன் அரசன் ஆனார் இல்லையா? அதே போன்று நீங்களும் நானும் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்தாலும் ஒரே தெய்வம், வழி, சத்தியம், ஜீவனாயிருக்கிற இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள்
ஒரே தெய்வத்தை வழிபட்டு ஆண்டவரே வேற வழி இல்லை, நீங்க தான் வழின்னு இந்த வேதம் கரெக்டா சொல்லி இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வீர்களே, ஆனால் உங்களுக்கு அவர் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். எவ்வாறு பட்டா கொடுக்கப்படுகிறதோ, எவ்வாறு டிடிபி அப்ரூவல் கொடுக்கப்படுகிறதோ மனைகளுக்கு, எவ்வாறு ரெரா அப்ரூவல் மனைகளுக்கு லேண்ட்ஸ் கொடுக்கப்படுதோ, அதே போன்று இயேசு உங்களுக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்கிறார். நீ என் மகன், நீ என் மகள், நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் நீ இருக்கணும். தப்பித்தவறி பாவம் செய்து தேவ சாயில இழந்து விட்டு சாத்தான் இருக்கும் இடத்திற்கு நீ போய்விடாதே, நான் இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும். இயேசு சொல்லுகிறார் யோவான் 1:3 சகலமும் இயேசுவின் மூலம்தான் உண்டாயிற்று. இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் இயேசுவின் மூலம்தான் உண்டாயிற்று என்று வேதமே சொல்லுகிறது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரே, என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து பார்த்து மனம் திருந்தி மனம் மாறி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களேயானால் நீங்க நிச்சயமா பரலோகம் போவீங்க. உங்க பிள்ளைகள் நிச்சயமா பரலோகம் போவாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.